நம்ம தலைவன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பியர்ஸ் மோர்கனுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்துருக்காரு. மத்தவங்க பேசுறதுக்கும், பியர்ஸ் மோர்கன் கூட பேசுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஓப்பனா பேசுவாரு. அந்த மாரி இந்த இன்டர்வியூல வந்து நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் பத்திலாம் சொல்லியிருக்காரு. இந்த இன்டர்வியூல பேசின சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த இன்டர்வியூ வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 5 நாள் மேல ஆகுது. இந்த இன்டர்வியூ வந்து சவுதியில எடுத்திருக்காங்க. ரொனால்டோ அவரோட ஸ்டுடியோல எடுத்திருக்காங்க. 2 சேனல்லயுமே இருக்கு. இந்த பியர்ஸ் மோர்கன் அன்சென்சார்ட் அவர் சேனல்லயும் இருக்கு. ரொனால்டோவோட சேனல்லயும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 ஹவருக்கு மேல இருக்கு இந்த இன்டர்வியூ. ரொனால்டோ வந்து ரொம்ப ஹானஸ்ட்டா பேசியிருக்காரு. அவருக்கு மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அத பத்திலாம் கவலையே இல்ல. அசால்ட்டா சொல்றாரு. நான் தாங்க கெத்து அப்படின்ற மாரி அசால்ட்டா சொல்றாரு. நம்மளுக்குமே நெறைய கமெண்ட்ஸ் வந்தது. இந்த இன்டர்வியூ பத்தி பேசுங்க அப்படின்ற மாரி. என்ன பேசுனாங்க அப்படின்ற மாரி பார்ப்போம். ஸ்டார்ட்டிங்கே கொஞ்சம் பேசுனதுக்கப்புறம் வாழ்த்துக்கள். நீங்க புது பில்லியனர் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியான்னு சிரிச்சாரு. உடனே கேட்டாங்க, "எதுக்குங்க சிரிக்கிறீங்க? நான்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே பில்லியனர் ஆயிட்டேங்க" அப்படின்ற மாரி சொன்னாரா ரொனால்டோ. "எப்படிங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்?" "என் பணம் எனக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரி சொன்னாரு. "நான் டெய்லியும் அத பத்தி பேசினேன். எனக்கு ஒரு ஆள் இருக்கு. எப்படி பணத்த மெயின்டெயின் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து நாங்க பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். நான் டெய்லியும் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு இது ஒரு பெரிய எய்மாவே இருந்தது. இந்த 1 பில்லியன் அச்சீவ் பண்ணணுன்ட்டு. மணின்றது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கண்டிப்பா மணி இம்பார்ட்டன்ட் தான். எனக்கு இது ஒரு கோலா இருந்தது. அத அச்சீவ் பண்ணது வந்து செம்ம சந்தோஷம்" அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் பியர்ஸ் மோர்கனே கேட்டாரு, "என்ன போட்டிருக்கீங்க கையில? என் சொத்து மதிப்போட அதிகமா இருக்கும் போலயே" அப்படின்ற மாரி கேட்டாரு. "எது ரிங்கா? வாட்ச்சா?" அப்படின்னு. "2மே தான். இது எந்து கிடையாதுங்க. எல்லாமே கிஃப்ட்ஸ் தான். இது வந்து ஜார்ஜினா குடுத்த கிஃப்ட். இது வந்து நான் ஜேக்கப் அண்ட் கோவோட ஸ்பான்சர்ஷிப்ல இருக்கேன். அவங்க குடுத்தது" அப்படின்ற மாரி சொன்னாரு. அந்த வாட்சோட ஃபோட்டோ எடுத்து இப்போ டீகோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வாட்சோட விலை எவ்வளோ அப்படின்ற மாரிலாம். அது 1.7 மில்லியன் சொல்றாங்க. ஜேக்கப் அண்ட் கோவோட வாட்ச். நெறைய பேர் வந்து நம்மலாம் வந்து ரோலக்ஸ் பெரிய வாட்ச்ன்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா ரோலக்ஸ்லாம் வந்து ஒரு பேசிக் மாரி தான். இந்த ஜேக்கப் அண்ட் கோ, பட்டேக் பிலிப் அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு வாட்சஸ்லாம். இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாலே, "என்னடா இப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி இருக்கு. "வாட்ச்னா இப்படி தான்டா கட்டணும்" அப்படின்ற மாரி இருக்கு. ஸ்பீடே வந்து ஒரு ரொனால்டோவோட வாட்ச் போட்டிருப்பாரு. ஒரு வாட்டி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட போவாரு. அப்போ இவரு பே பண்ணுவாரு. டிக்ளைன் ஆயிடும். எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுருவேன். "என்கிட்ட என்ன காசு இல்லன்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வாட்ச் எவ்வளோன்னு நெனைக்கிற?" அப்படின்னு கேட்பாரு. 100,000, 200,000 3 மில்லியன் இந்த வாட்ச் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அந்த மாரி ஜேக்கப் அண்ட் கோட வாட்ச் எல்லாமே பயங்கர காஸ்ட்லி, செம்மையாவும் இருக்கும். அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது, "நீங்க வாங்குன ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங் என்ன?" அப்படின்ற மாரி கேட்டாரு. ரொம்ப நேரம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. என்னவா இருக்கும் அப்டின்னா, பிளெயின் அப்படின்னாரு. "பிளெயின் தான் நான் வாங்குன மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங்" அப்படின்ற மாரி சொன்னாரு. "வேற என்ன உங்களுக்கு பிடிக்கும்?" அப்படி கார்ஸ் பத்திலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம ரீசென்ட்டா அஜித்தோட இன்டர்வியூ பார்த்தோம். அவரே சொன்னாரு, "இந்தியால வந்து என்னால காரே ஓட்ட முடியலன்ட்டு." அவருக்கே அந்த நெலமன்னா, அப்ப ரொனால்டோக்கு எப்படி இருக்கும்? அவரும் அதான் சொன்னாரு. நான் ரீசென்ட்டா கூட ஒரு கார் வாங்கியிருந்தேன். என்ன காரு? மெர்சிடிஸ் புக்காட்டி வாங்கியிருந்தேன். அது வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்குற மாரி, அது ஒரு கலெக்டபிளா தான் பார்க்குறேன். நான் ஓட்டுறதெல்லாம் இல்ல. அதெல்லாம் முடிஞ்சுச்சு. அந்த டைம்ல முடிஞ்சுச்சு. எனக்கு டிரைவிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுவும் இல்லாம என்னால ஓட்டவும் இல்ல. நான் கடைசியா கார் ஓட்டுனது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா வந்து அல் நாசர் வந்து BMW கூட ஸ்பான்சர்ஷிப் போட்டிருக்காங்க. எல்லா பிளேஸ்க்கும் ஒரு கார் குடுத்தாங்க. அப்ப நான் ஓட்டின்னு வந்தேன். அவ்வளோதான். என்னால கார் கூட ஓட்ட முடியல அப்படின்ற மாரி சொன்னாரு. இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்த்தோன்னா, ஒரு மனுஷன் இவ்ளோ பாசிட்டிவாவா இருப்பான்ற மாரி இருந்தது. எந்த கேள்வி கேட்டாலும் நான் தான் பெஸ்ட். எனக்கு எதுவுமே இல்ல. எனக்கு எல்லாமே சிம்பிள் தான். அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுமே தான் அவருக்கு பேக் ஃபயரா இருக்கு. கமெண்ட்ஸ்லலாம் எல்லாரும் போட்டிருக்காங்க. மார்கன் வந்து ஐ லவ் யூன்னு சொன்னாருன்னா, ரொனால்டோ என்ன சொல்லுவார்னா, தேங்க் யூ, ஐ லவ் மீ அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து ரொனால்டோ அவர பத்தி மட்டும் தான் பெருசா பேசிட்டு இருந்தாருன்ற மாரி ஃபேன்ஸ்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அத பத்தி அவருமே சொல்றாரு. நெறைய பேர் சொல்லலாம் என்ன அரகன்ட்டா இருக்கான்ட்டு. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. அத பத்திலாம் எனக்கு கவல இல்ல. எனக்கு வந்து நான் தான் முக்கியம். என் ஃபேமிலி முக்கியம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பத்தி யாருன்னு தெரியும். என் டீம் என்ன ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க. அவ்வளோதான் எனக்கு முக்கியம். இத பத்திலாம் நான் கவலைப்பட்டதில்ல. இவ்வளோ வருஷம் கவலைப்படல. 40 வயசு ஆயிடுச்சு. இப்ப நான் கவலைப்பட போறேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேட்ரிக் பத்தி பேசுனாங்க. இந்த மாரி போர்ச்சுகல்ல வந்து நீங்க 2 கோல் அடிச்ச உடனே உங்கள சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க. உங்கள விட்டுருந்தா நீங்க ஹேட்ரிக் அடிச்சிருப்பீங்களா? அப்படின்ற மாரி கேட்டாங்க. நான்லாம் ஹேட்ரிக் எவ்வளோ அடிச்சிட்டேங்க. இன்னொரு ஹேட்ரிக் அடிச்சா ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்ற மாரி சொன்னாரு. நம்ம மைண்ட்ல இருந்து மட்டும் கேம் பார்க்கக்கூடாது. கோச்சோட மைண்ட்ல இருந்து பார்க்கணும். மேபி என்ன எடுத்துட்டு வர பிளேயர் வந்து அவங்க டிஃபென்சிவா கூட ஆடலாம். அதுக்காக அந்த மாரி யோசிச்சிருப்பாரு. அதெல்லாம் நான் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேங்க அப்படின்ற மாரி சொன்னாரு. அவர் பேசுறது எல்லாமே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரிட்டயர்மென்ட் பத்தி கேட்டாங்க. எப்போ ரிட்டயர் ஆக போறீங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் இருக்கேன். 25, 26, 27 இந்த இதில ரிட்டயர் ஆயிடுவேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. பட் கஷ்டமா தான் இருக்கும். நான் இதுக்குன்னே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சாப்டர் என்னவா இருக்கும்? என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்தாரு. யூடியூப் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பெடல் கேம் ஆடுவோம்னாரு. எத சொல்றாருன்னு தெரியல. ஒரு வேள டென்னிஸ், பிக்கில் பால் அந்த மாரி சொல்றாரான்னு தெரியல. அந்த மாரி அடுத்த சாப்டர் என்னன்னு நோக்கி நான் போயிட்டுருக்கேன். அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மென்ட் பண்ணியிருக்கீங்க. கங்ராச்சுலேஷன்ஸ். அந்த ஸ்டோரி பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாரி கேட்டாரு. அது செம்ம இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது.
ஜார்ஜினா வந்து கேட்டாங்களாம் எனக்கு ஒரு ரிங்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவர் கண்டுபிடிச்சி வாங்கிட்டாராம். ரிங்கு வாங்கிட்டு சரி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு டின்னர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நைட்டு 1 மணி 2 மணி ஆயிடுச்சு, குடுக்கலான்னு இருந்தேன். என் ஃப்ரெண்டு அங்கே தான் இருந்தார். அவர் எப்பவுமே 10 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட ஃபோட்டோ எடுத்ததில்ல, யார்கிட்டயே கொடுத்து ஃபோட்டோ எடுன்னு கேட்டதில்ல. அவர் ஃபோட்டோ எடுக்கலான்னு இப்படி உட்காந்துருந்தாரு. அதே மாதிரி என்னோட பொண்ணு வந்து என்ன டாடி அம்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்பவுமே நான் அந்த மொமெண்ட் கரெக்டாக தான் பார்ப்பேன். அந்த மொமெண்ட் வந்தோடனே நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இதை பிளான்லாம் பண்ணவே இல்லை. சரி இது நேச்சுரலாக நடக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். என்ன சொன்னீங்க அப்படின்னா, அது ஒன்று சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் அதை சொல்ல. ஜார்ஜினா என்ன சொன்னான்னு கேட்டால், அவங்க அந்த ரிங்கை பற்றி கவலையே படவே இல்லை. நிஜமான்னு தான் கேட்டுருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அழுதீங்களான்னு கேட்டார். ஆமாம், லைட்டாக கண்ணில் டியர்ஸ் வந்தது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அவர் கேட்டார், எப்படி உங்களுக்கு எதனால் உங்களுக்கு ஜார்ஜினாவை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டார். ஜார்ஜினா வந்து லுக்ஸு, உடம்பு அதெல்லாம் வேறு விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம். பட் இருந்தாலும் என்ன நல்லா பார்த்துக்கிறது, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிற விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவே நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நான் அந்த இடத்துல இருந்து பண்ணுவேனான்னு கேட்டால் பண்ண மாட்டேன். மென் பொதுவாக பண்ண மாட்டாங்க, அது லேடிஸால் தான் பண்ண முடியும். அதுதான் அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி கேட்பார், எப்போ மேரேஜ் பண்ணிப்பீங்க அப்படின்னோடனே சூனர். அதுக்கு வந்து நாங்கள் பயங்கரமாக பிளான்லாம் பண்ணல. அவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு ப்ரைவேட்டான திங்ஸ் தான் பிடிக்கும். ஸோ அதனால் எங்கள் கல்யாணமும் ப்ரைவேட்டாக இருக்கும். மேபி வந்து 2026 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் பண்ணுவோம், அப்போ அந்த ட்ராஃபியோட பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகல் பிளேயர் டியாகோ இறந்ததை பற்றி கேட்டாங்க. எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டார். இந்த நியூஸ் வந்து எனக்கு மார்னிங் தான் வந்தது. அப்போ நான் ஜிம்மில் இருந்தேன். ஜார்ஜியா தான் வந்து சொன்னாங்க. நான் நிறையா அழுதேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு பெரிய லாஸு, கண்ட்ரிக்கும் சரி, பிளேயர்ஸ்க்கும் சரி, ஃபேமிலிக்கும் சரி பெரிய லாஸு. அது மாதிரி உங்கள் மேலே ஒரு கான்ட்ரவர்சி வந்தது, நீங்கள் டெத்துக்கு போல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு ரொனால்டோ சொன்னார், அதை பற்றிலாம் நான் கவலைப்பட்டதே இல்லைங்க. முக்கியமாக 2 விஷயம். ஒன்று வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் கல்லறைக்கெல்லாம் போகிறதில்ல. இன்னொரு விஷயம் வந்து நான் போனேன்னா அங்கே சர்க்கஸ் மாதிரி ஆகிடும், எல்லோரும் என் பக்கம் கவனத்தை திருப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெத்துக்கு போயிட்டு அவங்கள பற்றி இன்டர்வியூ கொடுக்குறது அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. நான் போய் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை பண்ண விரும்பல. நான் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்கள பார்த்துக்கிறது, நான் பேசுகிறது அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த மெக்டானல்ட்ஸ் ஸ்டோரி ஒன்று சொன்னார். அவர் வந்து சின்ன வயசில் லிஸ்பனில் ஆடும்போது ஒரு 13-14 வயசு இருக்கும். அப்போ சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமா. அப்போ வந்து அந்த பக்கத்தில் ஒரு மெக்டானல்ட்ஸ் இருக்குமா, அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தால் 2 பொண்ணுங்க வந்து மீந்து போன பர்கர்லாம் இவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அது வந்து எங்களுக்கு அப்போ பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவங்கள நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவங்கள வந்து இப்போ மீட் பண்ணியிருக்காரு. எப்போனா போர்ச்சுகல் ஏர்போர்ட்டில் தான் மீட் பண்ணாங்களாம். உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ஜார்ஜினா பசங்க எல்லாருமே இருந்தாங்களாம். அப்போ அவங்க ஃப்ரெண்டு காமிச்சாங்களாம், அது யார் தெரியுதா அப்படின்னோடனே இவர் ஓடி போய் பயங்கரமாக கட்டி பிடிச்சி பயங்கரமாக எமோஷனல் ஆகிட்டாராம். ஜார்ஜினா அவங்க பசங்களாம் வந்து டேடி யார் இது அப்படின்னு கேட்டோன்னா அந்த ஸ்டோரியெல்லாம் சொன்னாராம். அப்போ அந்த லேடி வந்து சொன்னாங்களாம், நான் வந்து நீங்கள் போர்ச்சுகல் வந்தாலே எனக்கு தெரியும், நான் வரணும்னு ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கணும்னு ட்ரை பண்ணுவேன். பட் நான் பின்னாடி தான் இருப்பேன், வேற ஆள் தான் இங்கே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்க வரல, அதனால் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதை பார்க்கும்போது லைஃப் ஜேர்னியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவங்க நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் பியூட்டிஃபுல்லாக ஒன்று பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது செம்மையாக இருந்தது. இது வந்து ரொம்ப நாள் கடன் மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் நிறைய இன்டர்வியூவில் சொன்னார், நான் அந்த 2 பொண்ணுங்களை தேடிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை, நானும் நிறைய ட்ரை பண்ணேன், அவங்கள பார்க்கவே முடியலன்னு. இப்போ மீட் பண்ணது வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் மாதிரி ஆனது. கண்டிப்பாக ரொனால்டோ சொன்ன மாதிரி அவங்கள வந்து பயங்கரமாக செட்டில் பண்ணி கொடுத்துருவாரு. அப்போ பியர்ஸ் மார்கன் சொல்லுவார், உங்கள் கூட இருந்த இன்னொரு பையன் வந்து இதுதானே அப்படின்னு கை காட்டுவார். ஜாஸ்ன்னு அவர் தான் இப்போ வந்து அல் நாசரோட சிஇஓவான். அவரும் வந்து பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகி ப்ரீமியர் லீக்லாம் ஆடி இப்போ எல் நாசரில் சிஇஓவாக இருக்கார். அவரோட ஸ்டோரியுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா. ரொனால்டோ வந்து 13-14 வயசில் வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியும், அவரோட ஃப்ரெண்டால் ரூமில் இடம் இல்லாதனால. அப்புறம் இவர் அந்த மேனேஜ்மெண்ட் கிட்டலாம் பேசி ஒரு சின்ன பெட்டு போட்ட சொல்லி இவரை கெரியரை கண்டினியூ பண்ண வச்சுருக்காரு. அந்த மாதிரி இவரோட ஸ்டோரியுமே பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிஎஸ் மோர்கன் கிட்டே கேட்டார், அவர் ஒரு இன்டர்வியூ எடுங்க, அவரோட ஸ்டோரிலாம் கேளுங்க, பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவும் செம்மையாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, ரொனால்டோ நல்ல மனுஷன் தான் போல. கூட இருக்கவங்களுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவர் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க கூட வேலை செய்கிற எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி வெயின் ரூனியை பற்றி கேட்டாங்க. வெயின் ரூனி வந்து இப்போ இன்டர்வியூ ரீசெண்டாக போன வாரம் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. எனக்கு ரொனால்டோ பிடிக்கும், ரொனால்டோ வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், பட் இருந்தாலும் மெஸ்ஸி தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னொன்னே ஓகே சொல்லிட்டு போட்டேன், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். 40 வயசு ஆச்சு, இதுக்கப்புறமா நான் அதை பற்றி கவலைப்பட போகிறேன். இன்றைக்கும் ரூனி மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. எங்கேயாவது பார்த்தா கூட கை கொடுத்துட்டு ஹக் பண்ணிட்டு நான் போவேன். அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. நான் போய் கோச்சிக்கிட்டு அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் வந்து நான் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஃப்ரெண்டுன்றது வந்து ஒரு ரொம்ப டீப்பான வேர்டு.
நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் ஃப்ரெண்டுலாம் சொல்ல மாட்டேன். இப்போ அல்நாசரில் கூட நிறைய பேர் கூட எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்றது எனக்கு வேறு, அது ஒரு டீப்பான வார்த்தை அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவும் நல்லா இருந்தது. இவர் நல்ல ஒரு எமோஷ்னலான ஒரு ஆளாகவும் இருக்கார். அந்த ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாகவும் இருக்கார். நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது கூட அதான் சொன்னார். நான் வந்து என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எத்தனை வருஷமாக ஃபுட்பால் என்னோட கெரியர்னு இருந்தனால ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து நான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட சின்ன பசங்களாம் வளர்ந்துட்டு இருக்காங்க. கிறிஸ்டியானோ ஜூனியர் வேறு இப்போ வந்து அந்த ஏஜில் இருக்கார். நிறைய ஸ்டூப்பிட் திங்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் அந்த ஏஜில் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் அவருக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவரோட கரியரை நான் பார்த்துக்கணும், ஃபேமிலியோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பிஎஸ் மோர்கன் வந்து கேட்டார், என்ன நீங்கள் 30 வயசுக்கு அப்புறம் தான் நிறைய கோல் அடிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அவர் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் விங், ரைட் விங் அப்படி தான் ஆடுவார். மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் விங் தான் ஆடுவார். இப்போ வந்து ஃபினிஷராக ஆடுறீங்க எதனால் அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட் நான் ஆடிட்டு இருந்தேன், அப்புறம் வயசாக நம்ம சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணோம். இப்போ நான் ஃபினிஷராக ஆடுறேன், நிறைய 30க்கு அப்புறம் வந்து நிறைய கோல் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் சவுதின்னு இல்லை, நான் இப்போ ப்ரீமியர் லீகில் ஆடினாலும் இதுக்கு ஈக்குவலாக நான் கோல் ஸ்கோர் பண்ணுவேன். நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. என்ன கேட்டால் சவுதி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீக்னு சொல்லுவேன். போர்ச்சுகலோட பெரிய லீகு, அதே மாதிரி ஃப்ரான்ஸோட பெரிய லீகு. ஃப்ரான்ஸில் வந்து பிஎஸ்ஜி மட்டும்தான் இருக்குது. ப்ரீமியர் லீக்லாம் வந்து டாப் லீக். கண்டிப்பாக இது ஒரு டாப் பிளேஸ் தான் சொல்வேன். நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயர்லாம் வந்து இப்போ சவுதியில் ஆடிட்டுருக்காங்க. இதுக்கு எந்த வித குறைச்சலும் இல்லை. ஒரு 40 டிகிரியில் வந்து ஓடி பாருங்கள், அப்போ தெரியும் இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி சவுதி லீக் பற்றி சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி இப்போ ரொனால்டோ வந்து 950 கோலை கிராஸ் பண்ணிட்டாரு. கேட்டாங்க, என்ன வேர்ல்டு கப்பில் வந்து 1000 கோல் அடிக்கிற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டபோது, எனக்கு அந்த மாதிரி பிளான்லாம் எதுவும் இல்லை, அதை நான் ரொம்ப அதை தலையெல்லாம் ஏற்றிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். உங்களுக்கு கண்டிப்பாக ஆசை இருக்கும்ல வேர்ல்டு கப் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு நிஜமாலே ஆசை இல்லைங்க, பசங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஆசை இல்லை. இப்போ நாங்கள் வேர்ல்டு கப் ஜெயிக்காதனால என் வரலாறு ஒன்றும் மாற போகிறதில்ல. ஒரு மனுஷனோட கெரியரை வந்து ஒரு டோர்னமெண்ட்டை வச்சு சொல்கிறது வந்து ஒரு கரெக்டான விஷயம் இல்லை. இப்போ வந்து அர்ஜென்டினா வேர்ல்டு கப் வாங்குறதுனா அவங்க 2வது தடவை 3வது தடவை வாங்குறாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பிரேசில் வந்து 2-3 வாட்டி வாங்கிட்டாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது போர்ச்சுகல் வாங்கினா அது ஒரு பெரிய விஷயம். இப்போ மெஸ்ஸிலாம் எடுத்துக்கிட்டால் அவர் அர்ஜென்டினாவில் பெரிய பிளேயர் கூட கிடையாது. மெரடோனா தான் அர்ஜென்டினாவில் பெரிய பிளேயரு. பட் ஆனால் போர்ச்சுகல் அந்த மாதிரி இல்லை. நாங்கள் இருக்கும்போது தான் 3 டைட்டில் வின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி போர்ச்சுகல் வின் பண்ணதே இல்லை. அது எனக்கு பெரிய விஷயம். ஒரு தனி மனுஷனோட கெரியரை வந்து ஒரு டோர்னமெண்ட் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஒரு 7 கேம் வச்சு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கிடச்சா ஓகே, நான் அந்த காம்படிஷன் இருக்கும்போது கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவோம். மற்றபடி அது எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நாளாக எல்லாருக்கும் ஒரு பெரிய டிபேட் இருந்தது. மெஸ்ஸி வேர்ல்டு கப் வாங்கிட்டாரு, அவர் தான் கெத்து அப்படின்ற மாதிரி ரொனால்டோ வாங்கலான்னாங்க. மனுஷன் அழகாக அந்த டிபேட்டே முடிச்சு வச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னார். அவர் சொல்கிறதும் கரெக்டான இது மாதிரி தான் இருந்தது. ஒருத்தர் ஒரு கெரியரை வந்து ஒரு டோர்னமெண்ட் வச்சு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் மற்ற டீமுக்கு இருக்க பவருக்கும் போர்ச்சுகல் வந்து ஒரு சின்ன டீம் தான். அதை வச்சு அவர் வந்து வேர்ல்டு கப் வாங்கலை, அதனால் அவர் கிரேட்டஸ்ட் பிளேயர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் சொல்கிறது ஒரு கரெக்டான விஷயமா தான் இருந்தது. ஆனால் இந்த பதிலில் தான் இந்த மெஸ்ஸி ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் காண்டாயிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ரொனால்டோக்கு வேர்ல்டு கப் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றாங்க, அப்புறம் ஏன் வேர்ல்டு கப்பில் தோத்துட்டா வந்து அழுதுகிட்டே அந்த டனல் வரைக்கும் நடந்து போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போன வேர்ல்டு கப் அப்போ அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வேர்ல்டு கப் நாங்கள் வந்து ஒரு ஃபைனல் வரைக்கும் போயிட்டு அர்ஜென்டினா கூட ஃபைனல் இருந்து நாங்கள் ஒரு 2 கோல் அடித்து வின் பண்ணால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படிலாம் சொன்ன ரொனால்டோ, பார்த்தா செமிஃபைனல்லே தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் அழுதுட்டுலாம் போய் இப்போ அர்ஜென்டினா வின் பண்ணிடுச்சு. அதனால மேபி வந்து எங்களுக்கு வேர்ல்டு கப்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாரு. அப்படி இருந்தனா அவர் வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே ரிட்டையர் ஆயிருக்கணும், அப்படி தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ரிட்டையர் ஆகணும். இருந்தாலும் ஒரு வேர்ல்டு கப் நான் ட்ரை பண்ணி இந்த வாட்டி கப்பை அடிச்சே போவோம் தான் இப்போ வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணுறாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி வேர்ல்டு கப் அடித்து அவர் கல்யாணத்தில் வேர்ல்டு கப் வச்சாருன்னா அவரோட லைஃப் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறதா தான் 2026 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஃபுட்பாலே மாறிடும் அப்படின்றாங்க. ரொனால்டோ இருக்க மாட்டார், மெஸ்ஸி இருக்க மாட்டார், பழைய ஆளுங்களே யாரும் இருக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் ஃபுட்பாலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேர்ல்டு கப்பும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. தலைவன் ஜெயிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து டேவிட் பெக்கம் பற்றி கேட்டார். உங்களுக்கும் அவருக்கும் நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஃபுட்பாலில் கிடையாது, ஃபுட்பால் நீங்கள் வேறு லெவலு, லுக்ஸை வச்சு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. 2 பேரும் குட் லுக்கிங். உங்களை பொறுத்த வரைக்கும் யார் பெஸ்ட்னு கேட்பார். பெஸ்ட்டா நான் தான் அப்படின்ற. யோசிச்சு பாருங்கள், ஃபேஸ் வந்து நல்லா அழகாக இருக்குது, கீழே பாருங்கள் பாடி பாருங்கள். இப்போ நார்மலாக ஒரு கடையில் நின்று ஷார்ட்ஸை போட்டுன்னு இளநீ குச்சிருந்தா யாருக்கு ஓகே ஆகும் பாருங்கள், நீங்களே பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதுவும் கரெக்டு தான். டேவிட் பெக்கம் வந்து ஃபேஸ் வந்து செம்மையாக இருக்கும், ஹேர் ஸ்டைல்லாம் செம்மையாக இருக்கும்.
ஆனால் உடம்பு நார்மலாக இருக்கும். ஆனால் மனுஷன் வந்து பழனி படிக்கட்டு மாதிரி வச்சிருக்காரு. அந்த இன்டர்வியூல வந்து டச் பண்ணி பார்க்கலாமான்னுவாரு. குத்தி பாருங்கன்னு கிரானைட் மாதிரி இருக்குங்க அப்படின்னுவாரு. அந்த மாதிரி லுக்ஸ்லயும் ரொனால்டோ தான் நம்பர் 1 இருக்காரு. நானே யோசிச்சு பார்த்தேன், ஒரு மனுஷன் எப்புட்றா எல்லாத்துலயும் பெஸ்ட்டா இருக்க முடியும்னா அது ரொனால்டோ தான். லுக்ஸா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், கேமா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஹையஸ்ட் ஃபாலோவர்ஸு எப்புட்றா எல்லாமே ஒரு ஆள் வச்சிருக்கான்னா அது ரொனால்டோ தான் சொல்லணும். அதே மாதிரி அவர் கேட்பார், இப்போ நீங்கள் வந்து 950 கோல்ஸ் கிட்ட கிராஸ் பண்ணியிருக்கீங்க. ஒன்னே ஒரு வித் டீட்டெயில்ஸ் வித் வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எங்களோட ஃபஸ்ட்டு கோல் பார்த்துருக்கீங்களான்னு, ஃபஸ்ட் கோல் நான் ஞாபகம் இல்லையானு காமிங்கன்னுவார். டக்குன்னு யூடியூப்பில் போட்டு காமிப்பாங்க. போட்டு காமிச்ச உடனே என்ன பயங்கரமாக ஆடி இருக்கீங்களே, அதுதான் என்னோட கரியர் ஸ்டார்டிங்கு. யார் வேணால் ஃபுட்பால் பிளேயர் ஆகலாம், யார் வேணால் கோல் ஸ்கோர் பண்ணலாம். 17 வயசில் நான் அவ்வளோ பெரிய மென்ஸ் கூட ஆடி ஸ்கோர் பண்ணப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த பையன் வந்து பெருசாக போகிறான், இந்த பையன் பூம் ஆக போகிறான்னு. அதுதான் என்னோட கரியர் ஸ்டார்டிங். அதனால தான் வந்து நான் இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக விளையாடிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் சொன்னார். அது பயங்கரமாக இருந்தது பார்க்கவே. அதே மாதிரி அவர் பேசும்போது பார்த்தா ரொம்ப நார்மலாக பேசுகிறாரு. நம்ம எப்படி பேசிப்போமோ அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. அவன் பிஎஸ் மோர்கனே சொன்னார், இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ரொனால்டோலாம் அடிக்கடி மீட் பண்ணுறீங்களே, அவர் எப்படி இருப்பார் நேரில், ரொம்ப நார்மலான பர்சனுங்க அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் உங்களுக்கு இன்னும் அந்த தாட்லாம் இருக்கா, நம்ம எதுலேருந்து வந்தோம் அந்த தாட்லாம் இருக்கான்னு. ஆமாம், அஃப்கோர்ஸ் பணம் இதெல்லாம் வேறு, பட் எனக்கு அந்த இது எனக்கு எப்போவுமே இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னார். ரொம்ப நார்மலாக இருப்பார் அவர். அதே மாதிரி அவங்க ஒய்ஃபோட பேக்ரவுண்டும் அப்படி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. அவங்க என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாரையும் வந்து சமமாக நடத்துறது, அந்த மாதிரி விஷயம்லாம் ரொனால்டோ கரெக்டாக இருக்காரு. அதே மாதிரி ரொனால்டோ கிட்ட வந்து ட்ரம்ப்பை பற்றி கேட்பாரு. ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு ஷர்ட் கொடுத்தீங்க, பிளேயிங் ஃபார் பீஸ்ன்ட்டு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்டார். இந்த மாதிரி உலகத்தில் நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, கண்டிப்பாக எல்லாருக்குமே பீஸ் தான் வேணும். இப்போ யாராவது ஒரு ஆளால் பீஸை மாற்ற முடியும், இல்லை ஒரு ஆளால் ஹெல்ப் பண்ண முடியும்னா அது கண்டிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் தான். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், எப்படியாவது அவர் கூட பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் யார்கிட்டயாவது உட்காந்து பேசணும்னு நினச்சேன்னா அவர் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே பிஎஸ் மோர்கன் சொல்லுவார், என் ஃப்ரெண்டு தான், வேணால் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் வருது, யூஎஸ்ஏல நடக்க போகுது, அது ப்ரமோஷன் மாதிரி இருக்கும். நீங்கள், நான், ட்ரம்ப்பு வேணா பேரன் ட்ரம்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம், 4 பேர் இருக்க மாதிரி பண்ணலாம், அது செம்மையாக இருக்கும், வேர்ல்டுல 2 ஃபேமஸான பீப்புள், அது கண்டிப்பாக வைரல் ஆகும் அப்படின்னு மாதிரி சொன்னார். அந்த வீடியோ வந்ததுன்னா அது பிச்சுக்கும் போல, அது பயங்கரமாக இருந்தது சொல்லும் போதே. அதுக்கப்புறம் ரொனால்டோ வந்து ஒரு சஸ்பென்ஸ் வேறு வச்சார். எனக்கும் ட்ரம்ப்புக்கும் வந்து ஒரு சம்மந்தம் இருக்குது, அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொனால்டோ வந்து ஒரு வேர்ல்டு வைட் மேனு, நான் நிறையா வாட்டி யூஎஸ்ஏக்கு போயிருக்கேன், எனக்கும் ட்ரம்ப்புக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது, அது அவர்கிட்ட பேசும்போது தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸும் வச்சுட்டாரு. அதே மாதிரி ட்ரம்ப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொனால்டோவே கேட்டார், எங்கள் 2 பேரில் யார் ஃபேமஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தெரியலையே நீங்களா அப்படி. ஆமாம், நான் தான் ஃபேமஸ்ஸு, உலகத்தில் தம்மா துண்டு மூளைக்கு போனால் கூட ரொனால்டோவை தெரியாத ஆள் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அதுவும் ஓப்பனாக சொல்கிறாரு, நான் தாங்க ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுறாரு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து அவர் நான் தான் கெத்து அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருந்தது. இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த மெஸ்ஸி ஃபேன்ஸ்க்குலாம் ட்ரிகர் ஆயிடுச்சு, என்னடா இது, இவன் தான் எப்போ பாரு கெத்து கெத்துன்றான், இந்த வேர்ல்ட் கப்பும் வாங்கிட்டாருன்னா அவ்வளோதான், அஃபிஷியலாக வந்து இவர் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி மெஸ்ஸி ஃபேன்ஸ்லாம் வந்து இப்போ கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம ரொனால்டோ கிட்ட எதிர்பார்ப்போம், இதுக்கெல்லாம் இவரோட பதில் என்னவா இருக்கும், வேர்ல்டு கப் பற்றி என்ன நினைக்கிறாரு, 1000 கோல்ஸை பற்றி என்ன நினைக்கிறாரு, ட்ரம்ப்பை பற்றி என்ன நினைக்கிறாரு, எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்லிட்டாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்டர்வியூ. அவரோட தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த இன்டர்வியூ வந்து மேபி ட்ரம்ப் கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் பண்ணாங்கன்னா அதுவும் செம்மையாக இருக்கும், அதுவும் இன்னும் பெரிய ரீச் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொனால்டோவோட லேட்டஸ்ட்டு இந்த இன்டர்வியூ பற்றி என்னன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி ரொனால்டோ வந்து அடுத்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணுவாரா மாட்டாரான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.